யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை புகையிரத நிலையத்தில் பொதிகள் போக்குவரத்து சேவை நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அத்தோடு புகையிரத நிலையத்தில் பயணிகள் ஓய்வு அறைகள், நூலகம் ஒன்றும் திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது புகையிரத நிலைய வளாகத்தில் மரக்கன்றுகளும் நடப்பட்டன. நிகழ்வில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி, தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன், சண்முகநாதன், ஸ்ரீ பவானந்த ராஜா, ஜெயச்சந்திரமூர்த்தி, ரஜீவன், புகையிரத நிலைய அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். புகையிரத சேவையானது 1990ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையால் புகையிரத சேவையில் பாதிக்கப்பட்டது. அதன்பின் 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி காங்கேசன்துறை வரைக்குமான புகையிரத சேவை ஆரம்பிக்கப்பட்டது 2015ஆம் ஆண்டுக்கு. ஆனாலும் பயணிகளுக்கான மட்டுப்படுத்தப்பட்ட சேவையாக இருந்த நிலையில் இப்போது இன்று முதல் நாங்கள் பார்சல் மட்டுமல்ல, மோட்டார் சைக்கிள் அதற்குரிய சரியான ஆவணங்களுடன் இங்கிருந்து வேறு புகையிரத நிலையங்களுக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும். சாரணர்கள் காங்கேசன்துறை கிளையினரால் இங்கு ஒரு நூலகம் ஒன்று அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது. அதைவிடவும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் தனியார்னாலும் சில அமைப்புகளாலும் எங்களுக்கான அந்த பிளாஸ்டிக் பாட்டில் கேச்சும், அதாவது கூடும் ஏனைய கழிவாளிகளும் எங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. விசேடமாக இன்றைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் காங்கேசன்துறைக்கு கேகேஸ்க்கு ஒரு புதியதொரு உதயமாக இருக்கின்றது நான் நினைக்கிறேன். ஏன் நாங்கள் இவ்வாறு கூறுகின்றோம் என்றால், எங்களுக்கு எல்லோருக்கும் 35 வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு யாழ் புகையிரத நிலையத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு. அப்போ அந்த நிகழ்வுக்கு நாங்கள் இது சாதாரண நிகழ்வாக நாங்கள் பார்க்கவில்லை. இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், காங்கேசன்துறை என்பது எதிர்காலத்தில் பெரிய தொழில்பேட்டை என்று உருவாகப் போகின்றது. அது மாத்திரமல்ல, விமான நிலையம் புதுப்பிக்கப்பட போகின்றது. அதே போன்று இங்கே இருக்கின்ற துறைமுகங்கள் புதுப்பிக்கப்பட போகின்றது. அந்த வேளையில் தான் எங்களுடைய புகையிரத திணைக்களத்தினுடைய பாரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. அப்போ அந்த நடவடிக்கைகள் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், எதிர்காலத்தில் பெரிய ஒரு பூஸ்ட் ஒன்று இந்த பிரதேசத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ அந்த வாய்ப்புகளை நல்ல முறையில் முகாமித்துவம் செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேவை நிமித்தமாக நாங்கள் இன்றைக்கு புகையிரத சேவை எடுத்துக்கொண்டாலும் சரி, போக்குவரத்து சேவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே நேரத்தில் விமான சேவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதோடு சேர்ந்து இன்றைக்கு எங்களுடைய தொழில்பேட்டையை உருவாக்குவது நடவடிக்கை எடுத்துக்கொண்டாலும் இவைகள் அனைத்தும் துரிதமாக இடம்பெற்று வருகின்றது. அப்போ அந்த துரிதமான நடவடிக்கைகள் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், வேறு எதுவுமல்ல. விசேடமாக இதனால் வரைக்கும் இந்த பிரதேசத்திலிருந்து அல்லது யாழ்ப்பாணத்தை கைவிட்டு வெளியே போக வேண்டும் என்று நினைக்கின்ற எங்களுடைய தோழிகள் அல்லது சகோதரிகளுக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாளைக்கு இந்த நாட்டில் வாழ முடியும், வாழக்கூடும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூலஸ்தானமாக, ஒரு தலைமையகமாக இன்றைக்கு காங்கேசன்துறை மாறி வருகின்றது. அதனால் இந்த காங்கேசன்துறைக்கு
அந்த 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 நிலைமையின் கீழ் தான் இன்றைக்கு விசேஷமாக வடக்கையும் தெற்கையும் இணைக்கின்ற ஒரு பாலமாகவே இன்றைக்கு எங்களுடைய புகையிரத சேவை இருக்கின்றது. அப்போ அந்த புகையிரத சேவைக்கு கடந்த 35 வருடங்களாக ஒரு பக்கம் பல்வேறு இன்னல்களை சந்தித்திருக்கின்றது. 35 வருடங்களுக்கு முன்னர் இருந்த சேவைகள் இன்னும் தொடரப்படாமல் இருக்கின்றது. அதில் ஒன்று தான் இன்றைக்கு இந்த பார்சல் கவுண்டர். அப்போ அந்த பார்சல் கவுண்டரை இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதன் மூலமாக இன்றைக்கு இங்கு இருக்கின்ற பொருட்களை தென்னிலங்கைக்கு அல்லது ஏனைய பிரதேசங்களுக்கு அனுப்புவதற்கு ஏதுவான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த சூழல் காரணமாக இன்றைக்கு புகையிரத சேவைக்கும் புகையிரத நிலையத்திற்கும் காங்கேசன் துறைக்கும் ஒரு பொக்கிஷமான காலத்தினுடைய உருவாகின்ற ஆரம்ப அடித்தளம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறிக்கொண்டு, அதே போன்று இன்றைக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நிச்சயமாக நாங்கள் பல்வேறு சபைகளில் இன்றைக்கு தீர்மானகரமான சக்தியாக இருக்கின்றோம். அதன் பொழுது இன்றைக்கு பல்வேறு தரப்பினர் வந்து எங்களோடு பேசுகின்றார்கள், உரையாடுகின்றார்கள், எங்களை அன்பாக பார்க்கின்றார்கள், ஆதரவாக பார்க்கின்றார்கள், லவ்வாக பார்க்கின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள். ஆனால் இதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும், தேர்தலுக்கு முன்னர் இவர்கள் அனைவருமே அணிதிரண்டு ஓரணியில் இருந்து கொண்டு எங்களுக்கு எதிராக, தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக, எங்களுடைய குமரனுக்கு எதிராக, எங்களுடைய ரஜீவனுக்கு எதிராக, குறிப்பாக எங்களுடைய கபிலனுக்கு எதிராக பாரி அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்ட நபர்கள், அவர்களை தூற்றிய நபர்கள் இன்றைக்கு அதே கபிலனிடம் வந்து கேட்கின்றார்கள், எங்களுக்கு ஆதரவு தருகின்றனர். நாங்கள் ஒரு விடயத்தை மாத்திரம் நாங்கள் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் உருவாக்கப்பட போகின்ற எந்த ஒரு உள்ளூராட்சி சபைகளுக்கும் இடையூறாக நாங்கள் இருக்க மாட்டோம். அதே நேரத்தில் கடந்த காலத்தில் எங்களை தூற்றிய, அதே நேரத்தில் அந்த தூற்றத்தின் மூலமாக தமிழ் மக்களுடைய தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொண்ட, இனவாத ரீதியாக தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொண்ட எந்த ஒரு அணியோடும் நாங்கள் சேருவது இல்லை என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். அதே நேரத்தில் ஒரு சில பிரதேச சபைகளில் நாங்களும் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்து வருகிறோம். யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வர் தெரிவின் போது முதல்வர் வேட்பாளராக கபிலன் நிறுத்தப்படும். நிச்சயமாக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் யாழ் மாநகர சபையில் நாங்கள் போட்டியிடுவோமாக இருந்தால் நிச்சயமாக அதனுடைய எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் வேறு யாரும் கிடையாது, කබිලන් සුන්දරමුත්ති அவர்கள் தான். සියලු දෙනාටම සුබ උදෑසනක්. මට සිංහලෙන් තමයි කතා කරන්න වෙන්නේ. ගැන කනගාටු වෙනවා දෙමළ බැරියෙක් ගැන. අද අපි හිතනවා මේ විශේෂ දවසක් කියලා. මොකද කාංකේසන්තුරෙයි මේ දුම්රිය ස්ථානයෙන් පසුගිය අවුරුදු ගණනාවක් තිස්සේ විශේෂයෙන්ම යුද්ධයෙන් පස්සේ මේ ஸ்டேஷன்ஸ் නැවත හැදුවට පස්සෙත් இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.